எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 2 மந்தாவே இந்த ஒரு ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட டச் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்ட்டா சப்போர்ட் எடுக்குது. அதே மாரி இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ டச் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால் ஆகுது பாருங்க. என்டையர் 90% ஆஃப் தி ட்ரேடு இதுக்குள்ள தான் நடக்குது. ரீசென்ட்டா கூட இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் வந்த உடனே ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு. 24,020ல இருந்து 24,300 வரைக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்பவும் மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 2 டேஸா ஃபால் ஆகுது. இந்த ஃபால் கன்டின்யூ ஆகுமான்னா, இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்குமே, எனி டைம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். சேஃப் ஜோன்குள்ள தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாரியான மார்க்கெட்டு, இங்க ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாரி கூட டபுள் பாட்டம் எடுத்து ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போது, மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகுது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் டவுன் சைடுல பிரேக் அவுட் ஆகணும். அதாவது 23,950க்கு பிலோல ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனா மட்டுமே மார்க்கெட் டவுன் சைடு. இத மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க. ஹியர் ஆஃப்டர் லாஸ்ட் 2 டேஸ் ஃபால் ஆனா கூட இந்த நெக் லைன் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். 24,350ங்கிறது இந்த நெக் லைன். இத உடைக்கும்போது மார்க்கெட் வந்து இன்னுமே ஷார்ப்பா ரைஸ் ஆகும். அதே மாரி பாட்டம் சப்போர்ட் 24,000ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டா இருக்கும்.